எனக்கு மெயின் வந்து பாட்டு தான். ஏன்னா, அதனால தான் நான் இங்க நிக்கிறேன். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, இவங்க எல்லாமே ஒண்ணொண்ணு சொல்லிக்கிறேன். எல்லாமே வந்து லைவா பண்ணணும், லைவா பண்ணணும்லேருந்து அடி, எல்லாமே வந்து லைவா தான் பண்ணாங்க. ரியலா வாங்குனாங்க எல்லாருமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது? ரொம்ப நாள் கனவு. யாருக்குமே இவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்கவே நடக்காது. நான் எல்லாருக்கிட்டயும் நெறைய பேர்கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பேன். ஆ எனக்கு வந்து எனக்கான ஸ்க்ரீன் வந்து ஒரு நாள் ஓப்பன் ஆகணும்ண்ணே. அந்த நாளுக்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு நான் வந்து நெனச்சு கூட பார்க்கல. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இது எல்லாமே நடக்கிறது வந்து கடவுளால மட்டுமே. அதுக்கப்புறமா என்னோட அப்பா. எங்க அப்பா இங்க இருந்திருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் மேல இருந்து பிளெஸ் பண்றாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் இன்னுமா நான் வந்து ஓடிட்டே இருக்கேன். என் அம்மாக்காகவும் என் ஃபேமிலிக்காக மட்டும்தான் இன்னும் கூட நான் ஓடிட்டே இருக்கேன். எனக்காக இது வரைக்கும் நான் ஓடினதா சாத்தியமே கிடையாது. முழுக்க முழுக்க எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இன்னும் கூட என் கனவுல இருக்கு. ஸோ அதுக்காக நான் வந்து பாட்டை விட்டுற மாட்டேனா கிடையாது. பாட்டு தான் என்னோட மெயின், அதுதான் என்னோட லைஃப். ஆனால் ஆக்டிங்கும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். எந்த சான்ஸ் கிடைச்சாலும் பண்ணிகிட்டே இருப்பேன், விடவே மாட்டேன். கண்டிப்பாக ஒரு நாள் சாதிக்கணும்னு ஒரு ஒரு கர்வம் இருக்குது எனக்குள்ள. அது நடக்கும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ.